ஹாப்பி சண்டே. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க டேக் போயிடலாமா? டேக் ரோல் ஆக்ஷன். என்ன ரோல் ஆக்ஷன்லாம் சொல்றேன்னு பாக்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, சினிமாக்கு தான் போனோம், அந்த வீடியோ தான் இது. எந்த மூவிக்கு போனோம், எந்த தேட்டருக்கு போனோம் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தேட்டருக்கு வந்து ஜாலியாக வந்து கிளம்பியாச்சு. வந்து என் பையன் வந்து முன்னாடி வந்துட்டு ரன்னிங் கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தான், அதான் சிரிச்சிட்டு இருந்தோம். அவரையும் வந்து வீடியோ எடுக்கணுமா, அதனால வந்து அதை சொல்லிட்டு ஹாய் சொல்றதுக்காக வந்து கேட்டுட்டு இருந்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்து கிளம்பியாச்சு. நல்லா வந்து ஒரு ஈவினிங் டைமில் ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு கிளைமேட். அந்த டைமில் வந்து நாங்கள் போனோம். ஈவினிங் வந்து ஷோ தான் போயிருந்தோம். 7 மணிக்கு வந்து படம் ஆரம்பிக்க போது நாங்கள் வந்து வீட்டிலேருந்து ஒரு 6 மணிக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து தேட்டர் வந்து ரொம்ப தூரம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புனாதான் இந்த ஈவினிங் டைமில், அதுவும் ஃப்ரைடேனா அது அந்த மாதிரி டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டிராஃபிக்காக இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் இயர்லியராக கிளம்புனா நம்ம கொஞ்சம் சேஃப் அப்படிங்கிறனால கொஞ்சம் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ரிலாக்ஸாக வந்து நம்ம போய் நம்ம டிக்கெட்லாம் ஆல்ரெடி புக் பண்ணனால கொஞ்சம் ரிலாக்ஸாக போய் உட்காந்துக்கலாம். குழந்தைங்களை வச்சுட்டு நம்ம போகிறனால கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம கிளம்புனோம்னா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு கோவிலுக்கு போகிறது தான் ரொம்ப பிடிக்கும். தேட்டருக்கு போகிறது எனக்கு பிடிக்காது, உண்மையை சொல்லணும்னா. இது என் வீட்டுக்காருக்கும் தெரியும். ஆனால் வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் போய் படம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்படி கோவிலுக்கு வர்றது ரொம்ப பிடிக்குமோ அப்போ வந்து அவர் என் கூட வந்து எல்லாமே வந்து பண்ணுறாரு, செய்கிறாரு. எனக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி தராரு. அப்போ அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை நானும் செய்யணும் இல்லையா? அப்போ அவருக்கு பிடிச்சது எனக்கும் பிடிக்கணும், எனக்கு பிடிச்சது அவரும் பிடிக்கணும். அதுதான் வந்து உண்மையான அண்டர்ஸ்டாண்டிங் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்தாலே கொஞ்சம் நல்லா இருக்கும் லைஃப். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வெளியே போகிறதே பிடிக்காது, வீட்டில் இருக்க தான் பிடிக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டிங் போகிறது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்காகவே நான் கிளம்பி போவேன். அப்போ ஒரு காரில் வந்து பார்த்தீங்கன்னா வேல் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கே போனாலும் முருகன் நம்ம கூட வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அப்புறம் இந்த சர்ச்சு வந்து திருச்சியில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். இந்த சர்ச்சு ரொம்ப பழைய காலத்து சர்ச்சு. இதுக்குள்ளே போகணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. கண்டிப்பாக ஒரு நாள் நான் போய் பார்ப்பேன். இது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசை, சர்ச்சுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது. அதனால வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சர்ச்சு. ஏன்னா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு மெர்சி தான் வந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என் ஸ்கூல்லேருந்தே அவங்க என் ஃப்ரெண்டு. மெர்சி எனக்கு பிடிச்சனால எனக்கு வந்து ஜீசஸையும் ரொம்ப பிடிச்சி போச்சு, மாதாவையும் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால வந்து ஏன்னா மெர்சி வந்து நான் வரலட்சுமி பூஜை கூப்பிட்டப்ப அவங்களும் வந்து எடுத்துக்கிட்டாங்க. என் வீட்டில் எந்த ஃபங்க்ஷனாலும் வராங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதி மதம்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது இல்லைங்களா? அதனால தான் வந்து எனக்கு மெஸ்ஸியை பிடிக்கும், அதனால ஜீசஸையும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்ன அவங்களுக்கு வந்து அகிலாவை பிடிக்குங்கிறனால அவங்களுக்கு லக்ஷ்மியையும் பிடிச்சிருச்சு. அவ்வளோதான், வந்து வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா எல்ஏ சினிமா தான். எல்ஏ சினிமா வந்து திருச்சியில் வந்து இருக்குது, எல்லாத்துக்குமே தெரியும். திருச்சியில் இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேட்டர் தான் இது. நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது மேரிஸ் தேட்டர்னு இருந்துச்சு, இப்போ எல்ஏ சினிமான்னு வந்து மாற்றிட்டாங்க. இதில் நிறைய வந்து படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. நாங்கள் வந்து இன்னைக்கு எந்த படத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், எல்லாம் உள்ள அலோவ் பண்ணுற கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். அதனால வந்து கொஞ்சம் செக்கிங்லாம் பண்ணிட்டு உள்ள அனுப்புவாங்க. இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறது, இந்த மாதிரி இந்த ஆல்கஹால்லாம் எது எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து நாட் அலவுடு எல்லா தேட்டர்லையுமே இப்போ தெரியும். ஸோ வந்து நம்மளும் வந்து வெளியே போகும்போது அந்த பாப்கார்ன்லாம் வந்து சாப்பிட முடியும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் தேட்டரில். ஸோ இங்கேருந்தே நம்ம எப்பவும் போல எடுத்துகிட்டு போகிற அந்த முறுக்கு எல்லடையிலே எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா? அதனால் அங்கே போய் வாங்கி சாப்பிட்றது அது ஒரு நல்லது தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்லாம் நல்லதுதான் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஃப்ளோரில் வந்து ஏறுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், எங்கே வலிக்கிருமோன்னு. வலிக்கு கீழே விழுந்துட்டோம்னா யாரும் பார்க்கலன்னா பரவாயில்ல, பார்த்துட்டா கொஞ்சம் அசிங்கமாயிருமேனு கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வாழை தான். இது வந்து இப்போ ரொம்ப நல்லா ஓடிட்டு இருக்கு படம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்து இந்த டைரக்டர் சாருக்கு வந்திருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த பாசிட்டிவ் தான் வந்து நிறைய தெரிஞ்சிச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 90s கிட்ஸ்க்கு வந்து நிறைய வந்து கனெக்ட் ஆகும். ஏன் அப்படி சொல்றேன்னா, எப்போ பார்த்தாலும் 90s கிட்ஸா அப்படிங்காதீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த நட்ராஜ் பென்சில் பாக்ஸ், அந்த சீமண்ணை ஊத்தி விளக்கு ஏத்துவாங்கல்ல, அதெல்லாம் வந்து நான் பார்த்திருக்கேன். எங்க வீட்டுல கரண்ட் இருந்துச்சு, ஆனா கரண்ட் இல்லாம இன்வெர்டர்லாம் இப்பதானே வந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து சீமண்ணை விளக்குல அந்த பாட்டில் எல்லாம் ஊத்தி சீமனை ஊத்தி அதை திரி போட்டு மேல மூடியில ஓட்ட போட்டு அதை வந்து ஏத்துவாங்க. அதெல்லாம் வந்து அந்த படத்துல பார்த்துப்போம், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க கூட விளையாடுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சருக்கே தெரியாமல் டீச்சருக்கு பற்றி பேசுறது, அந்த அவங்களோட பொருட்களை எடுத்து வச்சுக்கிறது, பிடிச்ச டீச்சராக இருந்தால் அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி வைக்கிறது வந்து அவ்வளோ பெரிய விஷயமா சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க, உண்மையாலுமே மருதாணிங்கிறது இப்போ கிடைக்கக்கூடாத பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு வைக்கிறதும் அதுவும் வேலை செஞ்சுட்டே நம்ம வைக்கணும்னு நினைக்கும் போது வைக்க முடியாமல் போயிடுது. அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த லவ் சாங்ஸு, அந்த பஞ்சு முட்டை சேலை கட்டி பாட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச
விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி பழைய 50 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, அந்த கிழிஞ்சு போன நோட்டெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து கனெக்ட் ஆச்சு நமக்கு. பழசு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி நம்ம இருந்தோம், எந்த மாதிரி பையெல்லாம் எடுத்துட்டு போவோம், அந்த இதெல்லாம் காட்டியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த 50 நோட்டு பழைய நோட்லாம் எப்படி இவங்க எடுத்து பண்ணாங்க அப்படிங்கிறது ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். படம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்துட்டு போற அந்த கமர்ஷியல் இதுல இருக்காது. இது வந்து ஒரு வாழைங்கிறது வெறும் வாழை படம் கிடையாது. அது வந்து ஒருத்தவங்களோட வாழ்க்கையை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி உண்மையா காட்டணுமோ அந்த மாதிரி தான் காட்ட முடியும். இதுல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து போரிங்கா தான் இருந்துச்சு நான் சொன்னேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்களோட வாழ்க்கை வந்து அப்படிதான் இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் அது காட்டியிருக்க முடியும். அதை வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து எக்ஸாஸ்ரேட் பண்ணி நம்ம காட்ட முடியாது. அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அந்த உள்ள அந்த பாவாடை கட்டு போட்டு மேல வந்து ஆம்பளை சட்டை போட்டு தான் வந்து இப்ப நிறைய பேர் அந்த நாத்து நடம்போதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அந்த தோட்டத்து வேலை பார்க்கறவங்க எல்லாம் பார்த்திருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்க முடியும். அதுல போய் என்னத்தை அழகா காட்ட முடியும், அதுல போய் என்ன வந்து ஒரு கமர்ஷியல் வைக்க முடியும்னு எனக்கு அப்புறம் தான் மண்டையில அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அந்த உண்மை சம்பவம் பார்க்கும்போது ரொம்ப வந்து மனசு வந்து ரொம்ப கண் கலங்குச்சுதான். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்வல்னாலே பாப்கார்னு, ரோஸ் மில்க் தான், ஐஸ்கிரீமு, இது மாதிரிதான் விஷயங்கள். பாப்கார்ன் நான் தியேட்டர்ல போனா பாப்கார்ன் தான் சாப்பிடணுங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து போட்டாங்க. அது என்னன்னு தெரியல, அது மூலம் கண்டுபிடிக்கணும் எதனாலன்னு. ஸோ அதனால வந்து பாப்கார்ன் வந்து யோகிக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். நல்லா வந்து யோகி வந்து ரொம்ப வந்து அதுல அப்படியே வந்து மெர்ஜ் ஆயிட்டாரு. படத்தோட படமா அப்படியே வந்து ரசிச்சு பார்ப்பாரு. யோகியை முத நாங்க தேட்டர் கூட்டிட்டு போகும்போது ஒருத்தர் கேட்டார் பக்கத்துல. ஃபர்ஸ்ட் பிகில் படத்துக்கு தான் யோகி வந்து கூட்டிட்டு போனோம். முத அவன் பார்த்தது பிகில் படம் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, தம்பி நீங்க வந்து விஜய் ஃபேனாப்பா அப்படின்னு கேட்டாரு. அப்ப யோகி வந்து 3 வயசு தான். ஏன்னா அப்பயே ரொம்ப அந்த ஃபுட்பால் விளையாடுறத வந்து இவரு குதிச்சுக்கிட்டு இருந்தாரு பக்கத்துல. சோ அதனால பார்த்துட்டு என்னப்பா நீங்க வந்து விஜய் ஃபேனா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அவரு வயசானவரு. எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. 3 வயசு பையன்ட்ட போய் கேட்கிறாரே அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவாப்ல. அப்புறம் வந்து படத்தெல்லாம் நல்லா பார்த்துட்டு நல்லபடியா வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வரதுக்கு மணி 11 ஆச்சு. இடையிலே வந்து ஒரு சின்ன கடை, ரோட்டு கடையில வந்து சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன டிஃபன் வந்து முடிச்சாச்சு. டின்னரை முடிச்சுட்டு அங்க சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். தேட்டருக்கு போனாலும் நம்ம எடுக்கிறதே எதுக்கு, போட்டோ எடுக்கதான் மெயினா போறதே. அதனால வந்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு ரொம்ப வந்து அந்த ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா போச்சு. அதுக்கு முன்னாடி காலையில எங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப ஒர்க் தான், டயர்டு தான். ஆனா என்ன பண்றது, ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ற போது அந்த டயர்ட்னஸ்லாம் நம்ம எடுத்துடணும், அந்த டயர்ட்னஸ் காட்டக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளியரா இருப்போம். ஏன்னா பையனுக்காக நம்ம சில நேரம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். நல்ல படங்களை இந்த மாதிரி பார்க்க வைக்கணும். கஷ்டப்பட்டு இப்படி ஒரு பையன் படிக்கிறான், இந்த மாதிரி மக்களும் இருக்காங்க அப்படிங்கிறது பசங்க வந்து மூவில பார்த்தா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. அக்கம் பக்கத்துல எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. இந்த மாதிரிலாம் நாங்க இருந்தோம், இப்படிலாம் நாங்க ஸ்கூலுக்கு போவோம், நடந்துதான் போவோம். அந்த பையன் வந்து முள்ளு குத்தி நடந்து வரும்போது ஏன் நொன்றாங்க அப்படின்னு கேட்கறான். யோகி வந்து கேட்டான். சோ அதெல்லாம் வந்து எனக்கு பரவாயில்ல, அது மாதிரி சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு பசங்களுக்கு நமக்கும் கிடைக்குது இல்ல, பசங்க கூட பேசுறதுக்கு. அதுக்காகவாவது நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.